ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஆச்சி மலர் கொடி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காய் பூண்டு இடித்த பொடி எப்படி செய்யணும்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப அற்புதமாக இருக்கும். 3 பொருளில் 3 நிமிஷத்தில் செய்யக்கூடிய, அடுப்பில் வைக்காமல் செய்யக்கூடிய அந்த பொடி இது. ரொம்ப அற்புதமான பொடி. நல்லா நாக்கு செத்து போயிருக்கும் ருசிக்காக. அந்த சமயத்தில் நல்லா காரஞ்சாரமாக நல்லா மணமாக ருசியாக இருக்கிற அந்த பொடியை நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா நாக்குக்கு சொல்லுன்னு நல்லாயிருக்கும். செரிமானமும் நல்லாயிருக்கும். பூண்டு பச்சையாக சேர்ப்போம். இது நம்ம அடுப்பு பக்கமே போக வேண்டாம். வீட்டில் எங்கேயும் வெளியில் போயிட்டு வர்றோம், பொடி மாவு இருக்குது, தொட்டுக்க என்ன செய்கிறது, அடுப்புக்கிட்ட போகணுமே சொல்லிலாம் பண்ணிங்கன்னா அந்த சமயத்தில் இது அழகாக 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் செஞ்சு நல்லா சல்லுன்னு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பூண்டு மிளகா பொடி. இந்த பொடியை எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோவில் செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். எல்லாத்துக்கு தோசை இந்த கல் தோசை நல்லா மொத்தமாக செய்கிற தோசை, ஊத்தப்பம் மாதிரி தோசை செஞ்சு இந்த பூண்டில் நல்லெண்ணெய் ஊற்றி அப்படியே சாப்பிட்டிங்கன்னா 3 தோசை திங்கிறவங்க 10 தோசை திம்பிங்க. எண்ணிக்கையே நான் குறைச்சலாக சொல்கிறேன். அவ்வளோ நல்லாயிருக்கும். இந்த பொடி எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் சொன்ன 3 பொருள் தான் எடுத்து வச்சுருக்கேன். 3 பொருள் போதும். அடுப்பு பக்கமே போக வேண்டாம். 3 நிமிஷத்தில் செஞ்சு திருப்தியாக சாப்பிட்டுடலாம். மிளகாய் பொடி, தேங்காய், பூண்டு, இந்த 3 பொருள் தான் இந்த பொடிக்கு வேணும். இடித்த பொடிக்கு தேங்காய் நல்லா முத்துன தேங்காய் நான் காமிக்கிறேன் பாருங்கள். தேங்காயை எடுத்துக்கோங்க. கொப்பரைக்காய் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. பூண்டு இது மாதிரி தோலோடு இருக்கணும். தலையும் வாழையும் மட்டும் கட் பண்ணிவிட்டு தோலோடு போட்டுக்கோங்க. அது மிளகாய் பொடி, தனி மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் வச்சுருக்கேன். கைப்பிடி தேங்காய், ஒரு கைப்பிடி பூண்டு, மிளகாய் பொடி 3 பொருள் தான். இதை மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டி நம்ம தோசைக்கோ இட்லிக்கோ வச்சு சாப்பிட வேண்டியது தான். அற்புதமாக ரெடி ஆகிடும். இன்ஸ்டன்ட் இடித்த பொடி தேங்காய் பூண்டு பொடி. இப்போ தேங்காயை மிக்சி ஜாரில் போட்டுக்கிறேன். மிளகாய் தூளையும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான கல்லுப்பு. ஃபஸ்ட்டு இந்த தேங்காயும் பொடியும் மட்டும்தான் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்கணும். இதுக்கு வேணுங்க கல்லுப்பு போட்டுக்கோங்க. நல்லா கல்லுப்பு போட்டால் நல்லா தேங்காய் சீக்கிரம் மசியும். ரொம்ப மசியை ஓட்டிடக்கூடாது. பல்ஸ் மோடில் போட்டு தேங்காய் பொடி உப்பு மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு அரைங்க. நான் பல்ஸ் மோடில் போட்டு கொண்டு காமிக்கிறேன். இது மாதிரி பொடியை அரைச்சி வந்திருக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் இலச்ச தேங்காயாக இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும், பல்லாக தேங்காயை வெட்டிட்டு அடுப்பில் வச்சு வரட்டு உறவலாக வறுக்கணும். அதுக்கு அடுப்புக்கு போகணும். அதுக்காக முக்கால்வாசி இதுக்கு புத்தின தேங்காய், கொப்பரை தேங்காய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த சமயத்தில் தான் பூண்டை சேர்க்கணும். ஏன்னா பூண்டை வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டே நுணுக்கிட்டிங்கன்னா பொடி துவையலாக போயிடும். அதனால் இப்போ தேங்காயும் மிளகாப்பொடி நுணுக்கின பிறகு பூண்டை போட்டு ஒரு ஓட்டி இறக்கியிருக்கேன் பாருங்கள். அற்புதமான தேங்காய் பூண்டு இடித்த பொடி. ஃபஸ்ட்டாக இன்ஸ்டண்ட்டாக 3 நிமிஷத்தில் 3 பொருளை வச்சு செஞ்சுட்டேன். இதை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சாரமாக திடீர்னு வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமயத்தில் நமக்கு பேசிக்கிட்டு இருப்போம். கூட்டமாக வந்திருப்பாங்க. அவங்கள வெறும் வயிற்றோடு அனுப்ப முடியாது. அப்போ இது மாதிரி உடனே செய்கிறதுக்கு இந்த பொடி ரொம்ப இதாகும். இப்போ நான் கல்லில் நல்லா ஒரு கரண்டி மாவை ஊற்றி மெத்துன்னு சாஃப்டான தோசை. இதுக்கு மெத்துன்னு வச்சு சாப்பிட்ணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த பொடிக்கு. அதை ஊத்தப்பம் வெங்காயம் போட்டு செஞ்சிங்கன்னா இன்னும் ருசி அற்புதமாக இருக்கும். இப்போ நான் மெத்துன்னு சாப்பிட்டானே தோசை செய்கிறேன். ஊற்றி நல்லா வேக வச்சுக்கோங்க. எப்போதும் மெத்து தோசை சிம்மில் வச்சு தான், மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் சுடணும். மீடியமாக வச்சு இப்போ தோசையை திருப்பி போடுறோம். நல்லா செவந்தும் இருக்குது, மெத்துன்னு இருக்கும் இந்த தோசை. இந்த தோசைக்கு தான் இந்த இடித்த தேங்காய் பொடி ரொம்ப நல்லாயிருக்கும். சுற்றி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு இப்போ இந்த தோசையை திருப்பி வச்சு இதோட பொடியை வச்சு நான் சாப்பிட்டு பார்க்குறேன். உங்களுக்கும் சொல்கிறேன். நிச்சயம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போதும் தேங்காய் சட்னி சாம்பார்னு இல்லாமல் இது இடையில இந்த பூண்டு நம்ம சேர்த்துக்கிறோம். அதில் பச்சை பூண்டு நல்லா வாய்வுலாம் இருந்தால் கூட நல்லா பிரியும். நிறையா பூண்டு சாப்பிடாதவங்க கூட இந்த பூண்டு பொடி வச்சு சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இப்போ இந்த தோசையை சுட்டாச்சு. இதில் பூண்டு பொடி வச்சு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். இதை தொட்டு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக 3 பொருளை வச்சு 3 நிமிஷத்தில் அடுப்பு பக்கமே போகாமல் செஞ்ச அற்புதமான தேங்காய் பூண்டு இடித்த பொடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். ரொம்ப ஈஸி தான். நான் சொன்ன அளவுகளில் செய்யுங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.